ஸோ அது ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எங்கள் அண்ணா கூட வந்திருந்தேன். ஸோ கொல்லிவாய் பிசாஸ் லொக்கேஷன் இது. குண்டு பல் பெரிய குண்டு பல்பா மரத்தில் எப்படா குண்டு பல்ப் பெரிய மச்சான் விளையாடாதடா. ஓய் என்னடா அது மரம் ஏறிதுடா. மரம் ஏறிதா அங்கே பாரு அம்சம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான டைமில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் என் கூட வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் மீட் பண்ணல, ரொம்ப நாள் கழிச்சு நேர்லேயே இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் பார்த்து அப்படி போயிட்டுருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்போ வந்து இல்லை. அதான் அந்த மீம்லாம் சொல்லுவாங்களே, சும்மாவே நம்ம டீ குடித்துக்கு வருவோம். ஆமாம், சும்மாவே டீ குடித்துறாங்க. போய் நான் வேலூருக்கு 10 ரூபா போவேன், 10 வருவான். இப்போ வந்து சும்மா இல்லை, சீரியஸான சுச்சுவேஷனில் கூட எங்களை மீட் பண்ண முடியல. லைக் ரொம்ப நாள் கழிச்சு பாலாஜி என் கூட வந்து ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் நாள் கழிச்சு நானும் ராகுல் வீடியோவில் வரேன். எப்போ மச்சான் நான் வீட்டில் வந்தது? ஃபஸ்ட்டாக ஒரு அம்மன் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தோம் தானே? ஆமாம், அப்போ தான் போயிருந்தோம். நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எங்கள் அண்ணா கூட வந்திருந்தேன். ஸோ கொல்லிவாய் பிசாஸ் லொக்கேஷன் இது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல, உங்களுக்கு இந்த இடத்த பற்றி பேசிக் ஏதாச்சும் தெரியும்னு நினச்சிங்கன்னா அண்ணா வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இந்த இடம் என்ன இடம்ன்றது நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லணும்னா, இங்கே ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் கொல்லிவாய் பிசாஸ் இன்னும் இருக்கிறதா சொல்லப்படுது. நான் பாலாஜிட்ட சொன்னப்போ பாலாஜி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மச்சான் கிராமத்தில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வாடா போகலாம் அப்படின்னா. ஒர்க்குக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். அதுவும் லீவ் போட்டு நீங்கள் வந்திருக்கான். நார்மலாக கூடும்போதெல்லாம் வரல, வீடியோக்கு லீவ் போட்டு வந்திருக்கான். சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ ஃபட்டாஃபட்டா அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஒரே ஒரு நைட் விஷன் மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படி நாங்கள் பொறுமையாக அந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ நடுவில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் திரும்பியும் ஷேர் பண்ணுங்கள். பிரச்சனை இல்லை, முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க போகலாம். வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வித்தியாசமாக ஃபீல் பண்ண மச்சான். சொன்ன அந்த பக்கம் கேட்குது, அந்த பக்கம் கேட்ச்சு. பட் நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இப்படிக்காக தான் போகணும். நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நைட் விஷன் வச்சு நம்ம எம்ஐ வச்சிடலாம். எம்ஐ கேமரா இங்கே வச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். ஸோ கைஸ் எங்கள் பேக் அங்கே வச்சுட்டோம். பக்கத்தில் வந்து நைட் விஷன் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போக வேண்டியது வந்துருச்சு. இந்த கேமரோட கையில் வச்சுக்கிறியா? மச்சான் கொல்லிவாய் என்னடா டாச்சு எரிஞ்சு இதுவாகுது. கொல்லிவாய் பிசாஸ் பற்றி வந்து தெரியுமாடா? மச்சான் நீ சொன்னோன்னே அப்படியே ஓடியான்ட்டேன். தூரத்தில் சவுண்ட்லாம் கேட்குது, நடுவில் எல்லாம் இறங்கிலாம் ஏறுது. ஓடை மாதிரிலாம் வருதுடா. ஓடை ஆழமாக இருக்குமா? பாம்பு கம்பி இருக்கு போகுது. ஆழலாம் இது இருக்காது. ஆழம் இருக்காதுல்ல? புதக்குடி ஏதாச்சும் இருக்கு போது வாய். என்னடா சிரிக்கிறா? புதக்குடியில் இருக்காதுல்ல? அதெல்லாம் எது இருக்காது, ஒன்றுமே இல்லைடா. அதெல்லாம் புசுக்கு புசுக்கு வந்து பாஸ் ஆகுதுடா. மச்சான் பார்த்து போ. இல்லை வலிக்கு விட்டுருந்தான். பாஸ் வச்சாக்குது பாரு. வாய்ந்தாங்க தெரியலடா. போ 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 போலாமா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நின்னுங்கறா. அங்க போ மச்சான். பயமா லைட் அடிக்குதுடா. பாத்து வா. அடிமேல அடித்து வைக்கிறியே, பாத்து பொறுமையா வா. கால் எடுங்கடா. இப்போ எங்க எப்படி இருந்திருக்கும்? வாடா அங்க போலாம். வாடா சபா ஃப்ரெண்ட் பரா மச்சான் போறா. மச்சான் பயமா இருக்கு. ஏய் பிசாசா, கொல்லிவாய் பிசாசா நீ? மச்சான் மரம் ஏறிதுடா. மரம் ஏறிதா? அங்க பாரு மச்சான். ஏய் மச்சான் கீழ பாத்து வா. இங்க பாரு அப்படியே மரத்துல இருந்து தான இது வருதுடா. ஏய்
என்னடா அது ஒண்ணுமே தெரியலடா. இப்போ பாரு லைட் எரி மாரி இது பண்றாரு. குண்டு பால் பெரிய குண்டு பல்பா மரத்துல எப்படா குண்டு பல்ப் பெரிய மச்சான் விளையாடாதடா. மச்சான் 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 யாரோ போறாங்க போறா. அது பிசாசுடா. அதான் கொல்லிவே பிசாசுடா. அதான் நீ கேள்விப்பட்டதில்ல எதுவும்? ஆஹா அதான் கொல்லிவே பிசாசு. அது ஒரு மாதிரி காத்து உருவத்தில் தான் இருக்குமா அது அப்படியே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கும் தெரியாது, சொல்றேன். கோட்டோன்னு யோசிச்சுக்கணும் போல. நான் எதிர்பார்த்தா வந்தேன். நான் சும்மா எதுவும் நடக்காதுன்னு தைரியத்தில் வந்தேன். அது எப்பயும் டெய்லி நடக்காதுன்னு காண்டா. அப்படியே பார்த்தோம் கீழே பார்த்தோம். இந்த மாதிரி தான் மச்சான். இந்த மாதிரிமா இந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். இது ஒரு மாதிரி இருந்துச்சு மச்சான் அந்த பேக் சைடு. இந்த மாதிரி தான் வேற இது. இதுவா வேற இது? இதுவாக இருக்கும். வேற எதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பெருசாக இருக்குது. இது இந்த மரம் இதான் நான் பார்த்தோம். அதான்டா. பின்னாடி போய் பார்க்கலாமா? அப்பலாம் வா. நீ அப்படியே அந்த பக்கம் அப்படியே நாலு போய் வைப்பாங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லையா மச்சான்? ஒண்ணுமே காணுமே. நெருப்பு எஞ்சி அடையாளமே காணுமே. இது பேரு ஒன்றுமே இல்லை மச்சான். ஏன்னா இருக்கீங்களா பிசாசே? நான் பேச ரொம்ப இதுவா இருக்கு, ஃபன்னா தான் இருக்குல்ல மச்சான். அங்க பாறா, தூரத்துல பாறா மச்சான். தெரியுதுங்களா? கேமரா தெரியுதா? கேமரா கூட தெரியல. கெட்டு போ குத்துது மச்சான். குத்துலாம் குத்துறா மச்சான். இதா தூரத்துல பாரு. தெரிஞ்சு போச்சா? கிட்ட போலாமா? போகலாமா? கொஞ்சம் கிட்ட போலாம். போ பாரு எவ்வளவு ஹைட் பாரு. போதுடா. ஐயோ இவ்வளோ ஹைட் போகுது. பிசாசு அது எரிஞ்சினா போகுது. அது பாட்டுனே பிசாசு தானே அது. சார் போட்டு பாரு மச்சான். எவ்வளவு ஹைட் பாரு. அது எவ்வளவு ஹைட் போகுது. அங்க பாரு எம்மா ஹைட் பாரு. டேய் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னால. எம்மா சரி பண்ணலாம். ஏன்னா அங்கேயும் இருக்குது. நான் இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரேன். இந்த பக்கம் போகிறேன். நான் காட்டுக்கு இந்த பக்கம் உள்ளே போகிறேன். 100 மீட்டர் கூட இல்லை, 50 மீட்ரு. நான் 50 மீட்டர் சுற்றி பார்க்குறேன். நீ நேராக அதை ஃபாலோ பண்ணிட்டு போ. நான் ஆமாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போ. அது அந்த வழியை ஒத்தடி பார்த்தா மச்சான். அது அந்த பாதையை ஃபாலோ பண்ணிட்டு அது போயிருக்கு. நீ அந்த பாதையை போ. நான் அந்த மரம் எரிஞ்சு மரம் அது பேக் சைடு இன்னொரு வழி ஒன்று போகுது. அது எங்கே போகுதுன்னா இப்போ ஒன்றுமே தெரில. அந்த வழிக்கு நான் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறேன். நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் பாரு. நான் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். அவ்வளோதான். வித்தியாசமாகுது மச்சான். அவங்க அந்த மரமே எப்படி தான் இருந்துச்சு. அந்த மரம் எரி அவ்வளோதான் முடிச்சுன்னு நினச்சேன். ஃபுல்லாக அது எரிஞ்சு. ஆமாம் மரக்கட்டே தூளாக சாம்பல் ஆகிட்டு இருந்துச்சு. போய் பார்த்தா நல்லா எரிஞ்சு நார்மலாக இருக்குது அது. இப்போ மச்சான் டைம் வேஸ்ட் பண்ண. அப்படியே கிட்டே போ. கையில் டாச் இருக்கேன் நோ டாச்சு. என்ன பண்ணுறேன் அப்படியே போ. போயிட்டு அது என்ன பார்த்துட்டு நைட் விஷன் கிட்ட போயிடு. நான் அப்படியே அதை பார்த்துட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். நான் பார்த்துட்டு அப்படியே அங்கே நான் கிட்டே வந்துடுறேன். அக்கா நான் டாச் கையில் வச்சுக்கணும். பார்த்து போவாய். சொல்கிற ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஒரு நடுவுக்குள்ளே வித்தியாசமான ஒரு காடுக்குள்ளே வந்து விட்டான் அவன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கிராஸ் பண்ணி போயிட்டு வர சொல்லலாம். இங்கே வந்து ஒரு மரமும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் நான் யார் போய் தேடிக்கின்னு சுற்றி எங்கள் சார் டக்குன்னு சவுண்ட் கேட்குது. ஐ திங்க் பாலாஜி சவுண்ட்னு நினைக்கிறேன். மேலே ஏறி போயிட்டு அந்த பக்கம் டார்ச் இங்கே அப்படி ஆகுதுன்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எதுவும் பண்ணாது நினைக்கிறேன் எல்லாமே இங்கே. டேய் டேய்
அங்கே பாருங்க guys, அதுதான் கொலிவாய் பிசாசு. அதுதான் ராகுல் சொன்னது. ஒரு மாதிரி வீடாக தான் இருக்குது இந்த இடம். பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே ஆக்சுவலாக அந்த நான் கொல்லிவாய் பிசாசு நானும் பாலாச்சும் பார்த்தேன். அது வந்து இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் நடந்து போச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மரம் ஒன்று, லைக் ஒரு மரத்தை அப்படியே ஒரு மரத்துக்குள்ளே இருந்து அப்படியே அது தீப்பழமாக இருந்த மாதிரி. அது இந்த மரம் தான் நமக்கு நேரம் இருக்குது, அந்த மரம். ஹேய் டார்ச் ஒரு ஆஃப் ஆகி போச்சு. யாரு 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 எரிஞ்சிட்டு இருக்குப்பா. இதெல்லாம் கிராஸ் பண்ணி போச்சா இந்த பக்கமா? ஒன்றுமே எங்களுக்கு புரியல. ஹே, நான் கூட எங்கே இந்த மரமே கொண்டுட்டு எரிஞ்சிட்டு நினச்சி பயந்துட்டேன். சவுண்டு கேட்குதுங்களா? சவுண்டு கேட்குதுங்களா? யாரு ஹேய் 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 நீங்கள் நடந்து அந்த பாதையில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் தானே அது? நீங்கள் இந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லை நீங்கள் பண்ணுற வேலை தானா? லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருந்தேன், அப்போ என்றைக்குமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஒரு விஷயம். அது நீங்கள் பண்ண வேலை தானா? எரிய மாட்டேங்குது சரியா, எதுவுமே ஒன்றுமே இங்கே எதுவும் ஆக்டிவ் சரியாக இருக்க மாட்டேங்குது. பாலாஜி அங்கே தனியாக இருக்கான். ஐ திங்க் அவன் எதை ஃபாலோ பண்ணி எங்கே போயிருக்கான் ஒன்றுமே எனக்கு புரியல. சத்தியமாக செம்ம ஹாண்டடாக இருக்குது. இதில் என்ன அடிச்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா இது எங்கே வேணால் முடியலாம். ஆனால் இது சத்தியமாக ரொம்ப மர்மமாக இருக்குது. இது எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஷாக்கிங்காக இருக்குது. ஷிட், பாருங்கள் எவ்வளோ வெறும் நிலத்தில் எரிஞ்சிட்ருக்குது. நார்மல் லேண்டு, ஆனால் இது நார்மலாக எரியல. நடந்து வந்துட்டுருக்கேன், நான் அந்த மரம் அங்கே எரிஞ்சிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. இப்போ ரிட்டன் வரும்போது இவ்வளோ நடந்துருக்கு. அது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் எந்த பாறையில் காலை வச்சு போகிறது ஒரு மேலும் தெரியல. ஐயோ, ஸ்டேபிளாக நிற்கிறது குங்கு ஃபேண்டா மாதிரி நின்றுட்டுருக்கேன். இது கராத்தே கிட்ட நிற்பாங்களே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக இருக்கும். பேலன்ஸ் வரல, கால் வழுக்குது. சைடில் சம்டைம் சவுண்ட்ஸ்லாம் கேட்குதா? என்னால் வந்து கெஸ் பண்ண முடியல, சவுண்ட் எங்கேருந்து வருதுன்றது கெஸ் பண்ண முடியல. அதனால் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஆனால் காட்டும் போது உங்களுக்கு எதுவுமே இல்லைடா ஆகும். ஏன்னா காமிச்சிட்ருக்கனால உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் சவுண்ட் கேட்கும் போது கேமரா திருப்பி காட்டுறேன். கடமை காய்ச்சி பாலாஜி, டேய்
சில மாதிரி நிற்கிறான். ஏய் இதோடா காலேஜ் ப்ரேயரில் கூட அட்டென்ஷன் இப்படி நின்னது கிடையாது. அவன் ஃபஸ்ட்டு காலேஜ் வந்ததில்லை, அது வேறு விஷயம் விட்டுங்க. அப்படி நினச்சேன். ஏய் ஏய் இவர் ஏய் வையா ஏய் தோடா ஏய் மச்சான் அங்கே பாருங்க. அது என்ன பார்த்தாங்க? என்ன பார்த்தாங்க? சரி கிளம்ப வேண்டு. ஆ கையில் வச்சுக்கோ, கையில் பிடி கேமரா எடுத்துன்னு போயிடலாம். கையில் பிடி போய் அப்புறம் வெளியே போய். லாஸ்ட் டைம் இதே தான் ஆச்சு, அதே தான் ஆயிருக்கு. திரும்பி போகலாம். லாஸ்ட் டைம் சேம் எக்ஸாக்ட் ஆச்சோ அது இல்லை தான் இருந்துச்சு. ஏதாச்சும் பார்த்தியா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் கொடுக்குற. டேய் நில்றா. ஓகே புரிஞ்சுப்பீங்க. சீக்கிரம் அடுத்த வீடியோட வரேன். டாடா பை கைஸ்.